உங்க வீட்டின் அதிர்ஷ்டத்தை மீண்டும் இறைவன் திருப்புகிறார். Oh yes. உங்கள் வீட்டிலிருந்து யாரெல்லாம் வெளியே போறீங்களோ, Yes. உங்க வீட்டிலிருந்து யாரெல்லாம் வெளியே போறீங்களோ, ஈவன் யார் வெளியே சொந்தக்காரங்களும் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுடைய அதிர்ஷ்டமும் திரும்பும். Oh yes. ஃபார்ச்சூன்னா என்னது? அதிர்ஷ்டம். Am I right? Yes, brother. ரிஸ்டோர்னா என்னது? காட் மறுசீரமைப்பு செய்றார். Yes. நல்லா கவனிங்க, இறைவனுடைய சக்தி உங்க வீட்டுக்குள்ள வருது. நான் நம்புறேன் இறைவனுடைய சக்தி உங்க வீட்டுக்குள்ள வருது. அந்த சக்தி உங்க வீட்டினுடைய அதிர்ஷ்டத்தை மீண்டும் உங்க இடத்துல திரும்ப தருகிறது. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளாதாரம், அதாவது பணத்தை இறைவன் பிளாஸ் பண்றாரு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியத்தை காட் பிளாஸ் பண்றாரு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை காட் பிளாஸ் பண்றாரு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற உணவை இறைவன் பிளாஸ் பண்றாரு. சொல்லுங்க, I receive in the name of Jesus. In the name of Jesus. எத்தனை பேருக்கு புரியுது? Yes, bro. அப்ப எல்லாம் கூடி வர இடம் எங்க? நம்ம சொல்றோம், ப்ரோஃபட் என் பையனால எதுவுமே செய்ய முடியல, ஈவன் அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நோ ட்ரை. காட் அதை மீண்டும் உங்க கையில திரும்ப கொடுக்கிறார். அதை மீண்டும் உங்க கையில திரும்ப கொடுக்கிறார். உங்க பையனை கடவுள் பிளாஸ் பண்றாரு. Oh yes. உங்க மகளை காட் பிளாஸ் பண்றாரு. Yes. உங்க கணவனை இறைவன் பிளாஸ் பண்றாரு. இப்பொழுதே உங்க வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டம் வரட்டும். சொல்லுங்க, இப்பொழுதே என் வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டம் வருவதாக, ஃபார்ச்சூன் வருவதாக. God restore my house. God restore my house. சொல்லுங்க, I receive.